அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை கவலைப்படாமல் இருக்க, இல்லை என்றால் கவலையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்றால் ஒன்று நினையுங்கள். உங்க வாழ்க்கையில கவலைப்படுறது மாதிரி எதெல்லாம் நடக்குதோ, கவலைப்படுறது மாதிரி திட்டுறாங்களா, கவலைப்படுறது மாதிரி பணம் உங்களை விட்டு போயிருதா, கவலைப்படுறது மாதிரி சூழ்நிலை மாறுகிறதா, உங்க மனசுல என்ன நினைக்கணுமா மாமா, இதுலயும் ஆண்டவர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரு, ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கவலை வரும்போதெல்லாம் உங்க மனசுல என்ன வைக்கணும் வரணும் அப்படின்னா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ளே தியங்குகிறாய், இந்த காரியத்துல ஆண்டவர் ஒரு நன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். எனக்கு காலதாமதம் நன்மைக்கு, என் வீட்டிலே வருகிற இந்த சூழ்நிலை நன்மைக்கு, என்னுடைய இழப்பு நன்மைக்கு, எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரு நாள் நன்மையாய் முடிய பண்ணுகிறார். இதுல ஒரு நன்மை வச்சிருக்கிறார். அம்மா, சிஸ்டர், பிரதர், ஆண்டவர் ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். பிரதர், நீங்க கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நன்மை வச்சிருக்கிறார். அடுத்தவங்க உங்களை பேசினதுக்கு ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். நீங்க தூசிக்கப்பட்டதுக்கு ஒரு நன்மையை வச்சிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தீமைக்கு எதுவும் நடப்பதே இல்லை. மனிதன் தீமைக்கு செய்தாலும் ஆண்டவர் அதை நன்மையாய் முடிய பண்றதற்கு வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் அதை வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். நடந்தது எல்லாம் நன்மைக்காகவே. நம்முடைய வாழ்க்கையில நடப்பதெல்லாம் கர்த்தர் நன்மைக்காகவே நடத்தி இருக்கிறார். ஆரம்பத்திலே கடினமாய் தெரியும், ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப கஷ்டமாய் தெரியலாம். கவலைப்படாதிருங்கள். ஒரு விசை சென்னையிலே இருந்த என்னுடைய ஒரு மூத்த போதகர், அவருடைய திருச்சபையிலே ஒரு நல்ல மூப்பனார் ரேஞ்சில் இருந்த ஒரு மனிதன் இறந்து போனார். அவருடைய ஒரு 45 வயதிலே இறந்து போனார். அப்போ ஒரு ஷாக்கான நியூஸ் அந்த சர்ச்சுக்கு. அந்த மனுஷன் அப்படி இறந்து போவார்னு யாரும் நினைக்கல. ஹார்ட் அட்டாக்ல அவர் இறந்து போனார். உடனே பாஸ்டர் தன்னுடைய உடன் ஊழியர்களை எல்லாம் கூப்பிட்டு கொண்டு அந்த அடக்க ஆராதனை, அந்த மரணம் நடந்த வீட்டிலே பாஸ்டர் கடந்து போனார். கடந்து போனோன்னா அந்த வீட்டில் தன்னுடைய கணவனாருடைய பாடிக்கு முன்னாடி அந்த அம்மா பயங்கரமா அழுது கொண்டே இருந்தார்கள். அழுது கொண்டு இருக்கிற அந்த அம்மா திடீர்னு ஓடி பாஸ்டருடைய சட்டையில் அப்படியே பிடிச்சிட்டாங்க. சட்டையில் அப்படியே பிடிச்சி, பாஸ்டர் எங்க ஆண்டவர் எங்க இருக்கார் சொல்லுங்க, ஏன் என்னுடைய வீட்டில் இதை அனுமதிச்சார், நான் என்ன பண்ணுவேன். அவங்க 2 பிள்ளைகளும் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தார்கள். என் பிள்ளைங்க இன்னும் படிச்சு கூட முடியல, நான் என்ன செய்ய போறேன், அவர் ஒண்ணுமே சம்பாதிக்கல, எனக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்லை. ஆண்டவர் என்னை கைவிட்டாரா, ஆண்டவர் எங்களை விட்டுட்டாரா, ஆண்டவர் உயிரோட இல்லையா, என்னமோ அவரை பார்த்து கேட்டாங்க. பாஸ்டருக்கு ஒரு வார்த்தையும் அந்த இடத்துல சொல்ல முடியல. பாஸ்டர் ரொம்ப அமைதியா இருந்தார். அடக்க ஆராதனை எல்லாத்தையுமே செய்து முடித்தார்கள். ஆனால் பாஸ்டர் அந்த குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணார். அந்த சகோதரி திரும்ப ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புரவாகி சர்ச்சுக்கு பாஸ்டர் என்னதான் இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது, சரி ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு, ஆனால் துக்கம் தாங்க முடியாம தான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு விட்டுட்டாரு. காலங்கள் தாண்டினது. அந்த 2 பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு அவர்கள் படிக்க வைத்தார்கள். காலேஜ் படித்து முடித்த உடனே ஒரு பையன் கேம்பஸ் இன்டர்வியூவில் அவன் செலக்ட் ஆயிட்டான். செலக்ட் ஆன 3 மாதத்திற்குள்ளாக அந்த கம்பெனியில அவனை குறித்து ஒரு நல்ல மதிப்பு அவனுக்கு வந்தது. உடனே அந்த கம்பெனி அவனை வெளிநாட்டிற்கு அனுப்பணுன்ற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்தார்கள். வெளிநாட்டிலே அனுப்பினார்கள். அந்த இடத்துல மிகவும் சக்சஸ்ஃபுல்லா வேலை செய்தான். மாதமானால் லட்சக்கணக்கான சம்பாத்தியம் அவனுக்கு வந்தது. அவன் அந்த போஸ்டிங்ல இருந்துட்டே அவனுடைய அண்ணன் தம்பியையும் அந்த போஸ்டிங் அவன் கூப்பிட்டான். அவனும் 2 பேரும் ஃபாரின் போயிட்டாங்க. அப்புறம் கடைசியில அந்த 2 பேரும் இந்த இந்தியாவுக்கு நாங்க வரல, ஃபாரின்லே செட்டில் ஆக போறோம், இங்க எங்களுக்கு குடியுரிமை வாங்க போறோம் என்று சொல்லி பாஸ்டர் இடத்துல சொன்னார்கள். பாஸ்டர் அதற்காக ஜெபம் பண்ணி அனுப்பினார். அவங்க 2 பேரும் சொன்னாங்களாமா, நாங்க 2 பேரும் இங்க சந்தோஷமா இருக்கிறோம், அம்மா மட்டும் ஏன் இங்க தனியா வீட்டுல உட்காந்துருக்காங்க, அம்மாவை நாங்க வெளிநாட்டுல அமெரிக்காவுக்கு கூப்பிட போறோம்னு சொல்லி அம்மாவுக்காக சகல ஏற்பாடுகளையும் செய்து விட்டார்கள். அன்றைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. அந்த அம்மா சாட்சி சொல்வதற்காக எழும்பி நிற்கிறார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எங்களுடைய கணவனார் பல வருடங்களுக்கு முன்பாக மரித்து போனார். அன்றைக்கு எங்க குடும்பத்துல ஒண்ணுமே இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டோம். நான் கூட பாஸ்டரை, கர்த்தர் எங்களை கைவிட்டாரா, ஏன் ஆண்டவர் உயிரோடு இருக்காரா இல்லையானெல்லாம் கேட்டேன். ஆனா நான் இப்ப ரொம்ப மன்னிப்பு கேட்கிறேன், நான் வருந்துகிறேன். இயேசு உயிரோடு இருக்கிறார். எங்க கணவனார் இருந்தால் கூட இந்த அளவுக்கு எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காது. என் கணவனார் ஆண்டவருக்குள்ளே இருந்தார்,
அவர் இருக்கும் போதே பலவிதமான பலவீனத்தோடு அவர் இருந்தார். ஆனா பலவீனம் இல்லாத ஒரு நாட்டிற்கு, கஷ்டம் இல்லாத ஒரு நாட்டிற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இருந்த அந்த இடத்துல கர்த்தரே இருந்து என் பிள்ளைகளை படிக்க வச்சார், என் பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்தார். இன்னைக்கு நான் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போறேன், எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த இயேசு இன்றும் உங்களோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வீட்டிலே இன்றைக்கு வருகிற அவமானம் நன்மையாய் முடிய போகிறது. சிஸ்டர், நன்மையாய் முடிய போகிறது. தாயாரே, நன்மையாய் முடிய போகிறது. அது தீமைக்காய் கர்த்தர் அனுமதிக்கவில்லை. இந்த அவமானம் நன்மைக்கே, இந்த இழப்பு நன்மைக்கே, இந்த பிரச்சனை நன்மைக்காகவே, இந்த தடுமாற்றம் நன்மைக்காகவே, இந்த குறைவு நன்மைக்காகவே கர்த்தர் நன்மையாய் அதை அனுபவித்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சிலருடைய வாழ்க்கையில நினைப்பீர்கள், பாஸ்டர் எல்லாருடைய வாழ்க்கையில அது நன்மையா இருக்கலாம், என் வாழ்க்கையில் அது நன்மைக்கே இல்லைன்னு இன்னைக்கு உங்க கண்களுக்கு அப்படி தெரியலாம். நான் சொல்றேன், உங்களுடைய நினைவுகள் கொஞ்சம் நினைவுதான், உங்க ஞானம் சின்ன ஞானம் தான். எங்க ஆண்டவருடைய ஞானம் ரொம்ப பெருசு. ஆண்டவர் நிச்சயம் ஒரு நன்மையை அதில் வைத்திருப்பார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா